பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவச்சு பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் பாசிட்டிவ். வணக்கங்க. இந்த நற்பண்புகள்னு சொல்றோம் இல்லையா, இந்த நற்பண்புகள் உள்ள மனிதர்களுக்கான சில அடையாளங்கள் இருக்கு. இந்த நற்பண்புள்ள மனிதர்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க. இந்த தகுதி அடிப்படையே இல்லாம எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் அரிதா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கதான் செய்யறாங்க. அடையாளங்கள் என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காணொலியோட தலைப்பே என்னன்னா நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நற்பண்புள்ள மனிதர்களோட அடையாளங்கள்ல வர முதல் அடையாளம் சிரிப்பு தான். இந்த முகத்துக்கே முகவரி. அப்படிப்பட்ட சிரிப்பு, அதாவது இந்த புன்னகையை இதழில எப்பவுமே ஏந்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தன்னை சுத்தி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. அதுக்கு மெனக்கெடுவாங்க. அவங்க கிட்ட பேசினாலே ஒரு நேர்மறை அதிர்வு எல்லாருக்குமே கிடைக்கும். இதுதான் முதல் அடையாளம். எப்பவுமே புன்னகை அவங்களோட முகத்துல இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அதுக்காக மெனக்கெடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க கிட்ட பேசும்பொழுது ஒரு நேர்மறை அதிர்வு நமக்குள்ள பிறக்கிறத நம்ம உணர முடியும். நற்பண்புள்ள மனிதர்கள் வர இரண்டாவது அடையாளம், சில மனிதர்கள் கிட்ட போய் நீங்க பேசுவீங்க. பேசணுன்னே பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். இவங்க கிட்ட எப்ப வேணாலும் நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், எப்ப வேணாலும் ஆலோசனை கேட்கலாம், எது வேணாலும் இவங்க கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள விதைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இதுதான் நற்பண்புள்ள மனிதர்களோட இரண்டாவது அடையாளம். இவங்க பேசுற வார்த்தைகள், இவங்க பழகிற விதத்துல இவங்க கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கலாம், இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம், எந்த நேரத்திலையும் கேட்கலாம். ஒரு அசௌகரியமான ஒரு சூழல்ங்கிறது இவங்க கிட்ட ஏற்படாது. எப்பவுமே இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம், எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கிற விஷயத்த இந்த நற்பண்புள்ள மனிதர்கள் செய்வாங்க. இதுதான் இவங்களுக்கான இரண்டாவது அடையாளம். நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர மூன்றாவது அடையாளம். இந்த மூன்றாவது அடையாளம் என்னன்னா, யாருக்காவது ஏதாவது ஒரு சிக்கல்னா இவங்க அங்க போய் நிப்பாங்க. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா 4 ஆறுதல் வார்த்தை சொல்ல இவங்க தான் முதல்ல போய் நிப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு இயல்பான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நடிப்பு அதுல கலந்திருக்காது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா அதுக்கான தீர்வை இவர் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கைய தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு விதைப்பார் அவரு. இப்படிப்பட்ட மூன்றாவது அடையாளத்தை உடையவங்க தான் இந்த நற்பண்புள்ள மனிதர்கள். நற்பண்புள்ள மனிதர்கள் அடையாளங்கள் வர நான்காவது அடையாளம், இப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த சூழலிலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியே இருப்பார்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறது, கருத்தை மாத்திக்கிறதுலாம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. பணம், தகுதி, பதவி, அவங்க இருக்கிற நிலை, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு கருத்தை இந்த இடத்துல சொன்னாங்கன்னா அதுதான் இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்க. இவங்க ஒருத்தர் மேல அன்பை வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது. சுருக்கமா சொல்லணும்னா, நான்காவது அடையாளமா நற்பண்புள்ள மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இவங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடந்துப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஒரே கருத்தை ஒரே மாதிரி பேசுவாங்க. பண்புள்ள மனிதர்களோட அடையாளங்கள் வர ஐந்தாவது அடையாளம், மத்தவங்களோட வெற்றிய தன்னோட வெற்றியா நினைச்சு கொண்டாடுவாங்க. புலி கூட பொறாம அதுல கலந்துருக்காது. இன்னும் சொல்ல போனா, ஒருத்தரோட வெற்றிக்கு வழிகாட்டணும்னா ரொம்ப மனமோந்த முன்னாடி வந்து உதவுவாங்க. இப்படிப்பட்ட அடையாளத்தை உடையவங்க தான் இந்த நற்பண்புள்ள மனிதர்கள். அதாவது மத்தவங்களோட வெற்றியை தன்னோட வெற்றியா நினைச்சு கொண்டாடுவாங்க. புலி கூட மத்தவங்களோட வெற்றி மேல இவங்களுக்கு பொறாமையே இருக்காது. இன்னும் சொல்ல போனா, மத்தவங்களோட வெற்றிக்கு இவங்க வழிகாட்டுவாங்க. நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர ஆறாவது அடையாளம். இந்த ஆறாவது அடையாளம் என்னன்னா, ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டா எப்படியா இருந்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. அது அவங்களுக்கு செய்யற மரியாதையா நினைப்பாங்க. இதுக்கும் மேல ஒன்னு விஷயம் சொல்லணும்னா, இவங்க மத்தவங்களுடைய நேரத்துக்கும் வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. இந்த அடையாளத்தை வச்சு இப்படிப்பட்ட நற்பண்புள்ள மனிதர்களை நாம தேடி கண்டுபிடிக்கலாம். நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர ஏழாவது அடையாளம், அதாவது இவங்க தன்னோட எதிரிய பத்தி பேசினா கூட கனிவான வார்த்தைகள் வச்சுதான் அவங்கள குறிப்பிடுவாங்க. தகாத வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க. அதே நேரத்துல தனக்கு துரோகம் இழைத்த மனிதர்களா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற நற்குணங்களை பத்தி பேசுற ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, தனக்கு தீங்கு இழைத்த மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நற்குணங்களுக்காக அவங்கள மதிப்பாங்க. அவங்கள எந்த இடத்துலயுமே தரக்குறைவா பேச மாட்டாங்க. இந்த அடையாளத்தை வச்சு நாம அந்த நற்பண்புள்ள மனிதர்களை கண்டுபிடிக்கலாம். நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர எட்டாவது அடையாளம், போலி புகழுரைகள் இவர்களது வார்த்தைகள்ல இருக்காது. இவங்க யாரையாவது புகழறாங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, அவங்க கிட்ட ஏதோ கிடைக்கணுங்கிறதுக்காக புகழ மாட்டாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக செய்வாங்க. அப்படி இல்லைன்னா மனமுவந்து உள்ளுக்குள்ள இருந்து அவங்களை பாராட்டுவாங்க. இப்படிப்பட்ட போலி புகழறைகள் இல்லாம உண்மையா புகழற அவங்களை நீங்க சரியா கண்டுபிடிக்கலாம். யாரு? நற்பண்புள்ள மனிதர்கள். நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர 9வது அடையாளம். இந்த 9வது அடையாளம் என்னன்னா,
மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத யோசிச்சுலாம் அவங்க பேச மாட்டாங்க. தனக்கு என்ன கருத்து தோணுச்சோ அது தைரியமா எல்லா இடத்துலயும் பேசிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டுபிடிச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் நற்பண்புள்ள மனிதர்கள். இவங்க எல்லாம் ரொம்ப ரேர் பீஸா கிடைக்கிறவங்க. அதாவது இவங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டு வார்த்தைகளை வெளிப்படுத்துறவங்க கிடையாது. தனக்கு என்ன தோணுதோ தன்னோட கருத்தை வெளிப்படுத்திட்டே போவாங்க. நற்பண்புள்ள மனிதர்களோட அடையாளங்கள்ல வர 10வது அடையாளம். இந்த 10வது அடையாளம் என்னன்னா, யாருக்காவது ஒரு பிரச்சனை, அது உறவினரா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக போய் நிற்பாங்க. அதனால என்ன முடியுங்கிறத யோசிச்சு அந்த இடத்துல செஞ்சுட்டு வருவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான அடையாளம். இது 100ல ஒரு 2 பேருக்கு தான் அமையும். நற்பண்புள்ள மனிதர்களின் அடையாளங்கள்ல வர 11வது அடையாளம். இந்த 11வது அடையாளம் என்னன்னா, இவங்க கண்டிச்சா கூட அந்த கண்டிப்புல ஒரு கண்ணியமான வார்த்தை இருக்கும். கண்ணியம் குறையவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க கண்டிப்புல ஆக்கப்பூர்வமான ஒரு லட்சியம் தான் இருக்கும். நிச்சயமா மத்தவங்க சிக்கல்ல மாட்டிக்க கூடாது, ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இது உங்க வார்த்தையில வெளிப்படும். என்னதான் கண்டிச்சாலும் எதிரில இருக்கிற மனிதரோட கண்ணியத்தை குறைக்க கூடாது, சுயமரியாதையை குறைக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதாவது நீங்க எல்லாரும் கண்டிச்சாலும் இந்த நற்பண்புள்ள மனிதர்கள் கண்டிக்கிறாங்க இல்லையா, இதுல நீங்க ஒரு வித்தியாசத்தை உணரலாம். இந்த 11 விஷயங்களை வச்சு நற்பண்புள்ள மனிதர்கள் உங்களை சுத்தி எங்க இருக்காங்கன்னு பாருங்க. தயவு செய்து வாழ்க்கையில அவங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ரேர் பீஸ். மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.